அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மேஷ ராசி காலச்சக்கரத்துக்கு முதல் ராசியான மேஷராசி நேயர்களுக்கு இப்போ 7.5 சனி போயிட்டுருக்கு. உங்கள் ராசிக்கு வந்து 12ஆம் இடத்துல சனி இருக்கார், விரை சனி போயிட்டுருக்கு. இப்போ மேஷராசி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 7.5 சனி பற்றி நம்ம பேச போகிறோம். 7.5 சனியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யலாம், என்னென்னலாம் செய்யலாம், என்னென்னலாம் செய்யக்கூடாது, நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 7.5 சனி வந்திருக்குங்கிறது சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது. அதெல்லாம் அப்படி பார்த்துக்கலாங்க சார், எல்லாம் பார்த்துக்கலாம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு சில பேர் கண்ணீர் விட்டு அழுகிற அளவுக்கு சில பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்குங்க. ஒரு சில பேர்த்துக்கு அப்படியே லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக போகுது. ஏன்னா 7.5 சனியில் விரை சனி ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதிக்காமல் இருக்கும். ஏன்னா அவங்க ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி நல்லா இருப்பார், செவ்வாய் நல்லா இருப்பார், லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா எதையும் சமாளிக்கக்கூடிய அந்த தைரியம், அந்த பக்குவம் வந்துடும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எதையுமே சமாளிக்க முடியாது. சுற்றி அடி மேல் அடி விழுகும். வாழ்க்கையே போராட்டமாக போகும். பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வேலையில் நிம்மதி இருக்காது, வேலையில் தேவையில்லாத சிக்கல்கள் வந்திருக்கும், தொழில் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருந்திருக்காது, கையில் இருக்க காசெல்லாம் அப்படியே கரைஞ்சி போயிருக்கும், விரயமாக போயிருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக படிப்பு மண்டையில் ஏறாமல் இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சல், சரியான தூக்கம் இல்லாமல், மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 12 சனி வந்தாலே தூக்கமின்மை கொடுக்குங்க. சரியான தூக்கம் வராது, கெட்ட கனவாக வர்றது, இதெல்லாமே இந்த 12 இருக்க சனி தாங்க. நேரங்கெட்ட நேரம் தூங்குறது, லேட் நைட்டாக தூங்குறது, மனசில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, அப்படியே மனசு அப்படியே அலைப்பாஞ்சிட்டே இருக்கும். இது 12ஆம் இடத்துல இருக்க சனி கொடுக்கும். அதோட வேலையை அதுதான். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணிகிட்டு இருக்குங்க சார். நம்ம ஒரு 5-6 வருஷம் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம், திடீர்னு தெரியல, இப்போ 2025க்கு அப்புறமே ஒரு பிரேக் வந்துருச்சு, என்னென்னே தெரியல, நல்லா தான் போயிட்டு இருந்தது, காரணம் என்னென்னே தெரில, சாதாரண விஷயம் தான், ஆனால் பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க மேஷராசிக்காரங்க. அது அஸ்வினி நட்சத்திரம், பரணி, கார்த்திகை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் பொருந்தும். இது காரணம் வந்து இந்த சனி தாங்க, சனியோட வேலை தாங்க. உள்ள சனி அந்த ராசிக்கு வந்து அந்த 7.5 ஒன்று உள்ள 7.5 சனி வந்துட்டாலே சில பிரச்சனைகளையும், சில அசிங்கமானத்தையும், பஞ்சாயத்தையும், மன உளைச்சலையும், மன கஷ்டத்தையும் கொடுத்தே தீருவார். அதனால தான் அவர் கர்மகாரகன் சனின்னு சொல்கிறாங்க. கர்மாவை தீர்க்கக்கூடிய கிரகம் சனி. இப்போ சனியில் 7.5 சனியில் ஒருத்தருக்கு ஒரு சில பிரச்சனை வருது, அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகுது, குடும்ப பிரச்சனை வருது, இதெல்லாம் பணப்பிரச்சனை வருது, மன உளைச்சல் வருது, வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனைலாம் வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சல் இருக்கும். அவங்களுக்கு அந்த உடம்புக்குள்ள இருக்க அந்த உயிரை வந்து போட்டு அப்படியே ஒரு டார்ச்சர் பண்ணும். அதுதான் சனியோட வேலை. 7.5 சனி வந்தாலே அந்த கர்மாவை கழிக்குதுன்னு அர்த்தம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதையுமே ஏற்றுக்கக்கூடிய இந்த பக்குவம் வரணும், சரிங்களா? முதல் வந்து இப்போ நம்ம ஒரு விஷயம் நடக்குது, கெட்டது நடக்குதுன்னா நம்ம கர்மா கழியுது, அப்படியே மூலமாக நம்ம கர்மா கழிஞ்சிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அது எல்லாத்துக்கும் இந்த பக்குவம் வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. அது சம்மந்தமாக சில விஷயங்கள் புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். 12ஆம் இடத்துல விரை சனி இருக்கிறனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத செலவு தாங்க. விரயம்னு என்ன, இப்போ லாபம்னா கையில் பணம் வர்றது லாபம்னு சொல்கிறோம், விரயம்னா கையில் இருக்க பணமெல்லாம் விரயமாகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் பணம் மட்டும் விரயம் கிடையாது, சொந்த பந்தங்க விரயமாவாங்க, நண்பர்கள் விரயமாவாங்க, உங்கள்கிட்ட விலகியிருப்பாங்க. ஒரு சில மேஷராசிக்காரங்களுக்கு தன்னோட பெத்த தாயோ இல்லை தந்தையோ இழந்தவங்க கூட இருக்காங்க. இதெல்லாமே மேஷராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்ச அனுபவம், இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். தன்னோட அப்பா அம்மாவோ இழந்தவங்க இருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, ரிலேட்டிவ் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சவங்க உங்கள்கிட்ட விலகி போயிருப்பாங்க. இதெல்லாமே இந்த டைமில் தான் நடக்கும், சரிங்களா? இத்தனை வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்காது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடியோ, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நடந்திருக்காது. இப்போ உங்களுக்கு நடந்திருக்கும். 2025லேருந்து ஒவ்வொன்றா அப்படியே உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும். போன வருஷத்துலேருந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கு அப்புறமே உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள்லாம் தெரிய வந்திருக்கும். சில நெகட்டிவான, சில கசப்பான விஷயங்கள், சில தொந்தரவெல்லாம் அந்த சனி உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருந்திருப்பார். அதனால் வந்து 7.5 சனிங்கும் போது கொஞ்சம் கவனமாக அடக்கி வாசிக்கிறது நல்லது. இப்போ தான் ஒரு சில பேர் சார் நான் தொழில் பண்ண போகிறேன், ஒரு சில பேர்லாம் சொல்கிறாங்க, நான் 50 கோடி சம்பாதிக்கணும், 100 கோடி சம்பாதிக்கணும், இதில் ஜெயிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. ஜாதகம் பார்த்தா அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அவங்களுக்கு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை தான் சனி கொடுக்கணுன்ட்டு காமிக்குது. ஆனால் இவங்க வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை, இந்த பேராசை பேராசை கொடுக்க வைக்கிறாரு பார்த்தீங்களா அந்த சனி, அதுதான் அதோட வேலை. மறுபடியும் எங்கேயோ போய் பணத்தை போடுவாங்க, முதலீடு போடுவாங்க, அது ஃபுல்லாக விரயமாகும். இதுக்கு பேர் தான் விரைய சனி. அதனால் பண விஷயத்தில் கவனமாக இருங்க. முதலீடு எந்த இடத்துல பணத்தை முதலீடு போட்டால் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலான்னு ஒரு 10 தடவை 20 தடவைக்கு யோசிச்சு முடிவெடுங்க. தேவையில்லாத பெரிய முதலீடெல்லாம் போட்டு சிக்கிக்கிறது அது தேவையில்லாத வேலை தான், மாட்டிக்குவீங்க. இந்த டைமில் தாங்க உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, இந்த MLM, இந்த பிட்காயின், இந்த கிரிப்டோ கரன்சின்னு அது மாதிரி சில அறிமுகங்கள்லாம் கிடைக்கும்.
சோஷியல் மீடியாவிலோ இல்லை வேறு யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அறிமுகம் கிடைக்கும் உங்களுக்கு. அதில் போய் ஆசை வார்த்தை காமிப்பாங்க. நீங்கள் போய் பணத்தை போடுவீங்க, மாட்டிக்குவீங்க. பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும் உங்களுக்கு. அதனால் 7:30 சனியில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கையில் பணம் வச்சுருக்கீங்களா, நீங்கள் சேஃப்டிக்காக ஒரு நல்ல விஷயங்களுக்காக முதலீடு போடுங்க. ஒரு கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு வீடு கட்டுறது, இல்லை பாதியில் நின்று வீடு ஆல்ட்ரேஷன் புதுப்பிக்கிறது, இல்லை புதுசாக வீடு வாங்குறது, ஒரு லேண்ட் வாங்கி போடுறது, ஒரு 2 வீலர் 4 வீலரில் அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் ஓரளவுக்கு நல்லது தான். கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் சுப விஷயங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுறது ரொம்ப ஒரு புத்திசாலித்தனம். இல்லை நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், தொழில் பண்ண போகிறேன், நான் பெருசாக வாழ்க்கையில் டெவலப் ஆயிடுவேன், இன்னொரு 5, 10 வருஷத்தில் டெவலப் ஆயிடுவேன்னு நினச்சிங்கன்னா அது பெரிய முட்டாள்தனத்தில் கொண்டு போய் விட்டுரும். சரிங்களா? ஏன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பம் உங்களுக்கு. ஏன்னா அடுத்த வருஷம் ஜூன் மாதமெல்லாம் உங்களுக்கு ஜென்ம சனி ராசியில் உங்கள் தலை மேலேயே உங்கள் உடம்பு மேலேயே சனி வருவார். அது இன்னும் கொஞ்சம் போராட்டமாக இருக்கும். போட்டு அப்படியே புழிஞ்சு எடுப்பார். ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன், ஒரு நெகட்டிவான பிளானெட்டு, ஒரு கருநீளமுள்ள ஒரு கிரகம் சனி, ஒரு கருப்பான ஒரு பிளானெட். அந்த பிளானெட் உங்கள் தலை மேலே உடம்பு மேலே உட்காந்து எப்படி இருக்கும், அடித்து போட்ட மாதிரி இருக்கும். உடம்பே அப்படியே பாரமாக அப்படி வெயிட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த டைமில் சோதனைகள் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. மேஷராசிக்காரங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு தூண்டில் போடுவாங்க, கொக்கி போடுவாங்க இந்த டைமில் தான். உங்களுக்கு அதில் போய் மாட்டிக்காதீங்க. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ மேஷராசிக்காரங்க என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த டைமில் வந்து மேரேஜ் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஏன்னா மேக்ஸிமம் பாருங்கள் 7:30 சனியில் தான். நீங்கள் பாருங்கள், ஒரு சில பேருக்குலாம் 7:30 சனியில் தான் கல்யாணம் நடந்திருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. 7:30 சனியில் தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. விரை சனியில் தான் விரயம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது உங்களுக்கு மண்டபத்துக்கு காசு கொடுக்கறது, திருமணத்துக்காக செலவு பண்ணுறது, ஜுவல்ஸ் வாங்குறது, திருமண சுப விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது, எல்லாமே உங்களுக்கு விரை சனியில் தான் நடக்கும். அப்போ நீங்கள் விரை சனியில், இந்த விரை சனியில் சுப விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது. சுப விஷயங்கள்லாம் என்ன, நீங்கள் வீடு கட்டலாம், 2 வீலர் வாங்கலாம், 4 வீலர் வாங்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார் வச்சுருக்கீங்க, காரை மாற்றணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக நீங்கள் மாற்றலாம். குழந்தைகளுக்காக படிப்பு செலவுக்காக ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்புகிறீங்க, வெளிமாநிலம் அனுப்புகிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சுப செலவு தான், நல்ல செலவு. வீடு கட்டுறது இதெல்லாம் ஒரு சூப்பரான செலவுங்க. கல்யாணம் பண்ணுறீங்க, ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க, மண்டபத்தை புக் பண்ணுறீங்க, சொந்தக்காரங்களாம் வச்சு எல்லாம் சாப்பாடு நல்லா விருந்தெல்லாம் போட்டு நல்லா ஒரு சில பேர் ஜாம் ஜாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சுபவிரயம் உங்களுக்கு. நல்ல விஷயத்துக்காக இந்த மாதிரி திருமணத்துக்காக செலவு பண்ணுறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக செலவு பண்ணுறது, வீடு வாங்குறதுக்காக செலவு பண்ணுறது, நிலம் வாங்குறதுக்காக பண்ணுறது, ஒரு வாகனம் 2 வீலர் 4 வீலராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரிங்க, அந்த வாகனம் வாங்குறதுக்காக செலவு பண்ணுறதெல்லாம் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு கை கொடுக்கும். ஒரு கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஒரு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அது ஃப்யூச்சர் உங்களுக்கு கை கொடுக்கும். இதெல்லாமே நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இல்லை பிஸ்னஸ் நான் பெருசுப்படுத்த போகிறேன், நான் பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ண போகிறங்கும்போது அது உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும். சரிங்களா? ஜாதகத்தை பார்த்தா தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கா. ஏன்னா 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபதி நடந்துட்டு இருக்கவங்க, நீங்கள் இந்த 7:30 சனியில் வேலைக்கு தான் போகணும். தொழில் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் அடி மேல் அடி விழுந்துரும் உங்களுக்கு. 7:30 சனி பெரிய நஷ்டத்தில் கொண்டு போய் உங்களை லாக் பண்ண வச்சுருவார், போய் உட்கார வச்சுருவார். அதனால் வந்து 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பாவகிரகங்களோட சம்மந்தப்பட்ட தசாபுத்தி, தசை நடத்தக்கூடிய கிரகமும் புத்தியும் நடத்தக்கூடிய கிரகமும் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருந்ததுன்னா, நீங்கள் தொழில் 100% பண்ணவே கூடாது. நீங்கள் வேலைக்கு போகிறது மட்டும்தான் நல்லது. சரி, என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7:30 சனியில் பெரிய அளவுக்கு முதலீடு போட்டுறாதீங்க. அளவாக முதலீடு போடுங்க. பிஸ்னஸ் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கவங்க, உங்கள் ஜாதகத்தில் நல்ல அமைப்பு இருந்ததுன்னா அளவாக முதலீடு போடுறது புத்திசாலித்தனம். பெரிய அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட வேண்டாம். லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் அது நீங்கள் புதுசாக லவ் இப்போ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களாம் தேவையில்லாத விஷயங்க உங்களுக்கு போய் மாட்டிக்குவீங்க. புதுசாக நண்பர்கள் இந்த டைமில் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்த வருஷம் அவங்கனாலே உங்களுக்கு பிரச்சனை வரும். நீயா நானான்னு அப்படி ஒரு ஒன்று அப்படியே அப்படியே அவ்வளோ ஒரு க்ளோஸாக பழகுவாங்க. அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அட்டாச்மெண்ட்டோட பழகுவாங்க. அடுத்த வருஷத்தில் பஞ்சாயத்து கொடுக்கும், பிரச்சனை கொடுக்கும். அதனால் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கூட்டு தொழில் பண்ணலான்னு முடிவெடுக்கிறவங்க உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். அவங்களுக்கும் கொஞ்சம் சிக்கல் கண்டிப்பாக வரும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஷேர் மார்க்கெட் பண்ண போகிறேன், நான் ஸ்டாக் மார்க்கெட் பண்ண போகிறேன், பிட்காயின் பண்ண போகிறேன், இந்த எம்எல்எம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் போய் விழுந்துடாதீங்க. அடுத்த வருஷம் உங்களுக்கு பெரிய தலையில் இடி விழுந்த மாதிரி உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கும். அதிலலாம் போய் லாக் ஆகிடாதீங்க. பணம் பெரிய நஷ்டத்தில் கொண்டு போய் பெரும் இழப்புக்கு கொண்டு போய் விட்டுரும் உங்களுக்கு. சரிங்க? பெரும் இழப்பு சந்திக்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வந்துடும். அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கவனமாக இருங்க. நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. தேவையில்லாத சவகாசங்களெல்லாம் உங்களுக்கு வரும், இந்த டைமில் தான் வரும். சரிங்களா? தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் உங்களுக்கு தேடி வரும். நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். லவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களாம் அதை தயவு செஞ்சு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மீண்டு வெளியே வர முடியாது. அடுத்த ஒரு 2, 3 வருஷத்துக்குலாம் உங்களால் வெளியவே வர முடியாது. பெரிய சிக்கலில் போய் சிக்கிடுவீங்க. அதனால் இந்த விஷயங்களை மட்டும்
மேஷராசிக்காரங்க கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? மற்றபடி நீங்கள் சுப விஷயங்களுக்காக நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணலாம். இதெல்லாம் ஒரு சாதகமான அமைப்பு தான். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்கணும், ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சில பேத்துக்கு வந்து பாருங்கள், லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி, லக்னாதிபதி இல்லை பாக்கியாதிபதி தசாபுத்தி நடந்து லக்ன சுபர்கள்னால் அது எந்த திசை வேணால் இருக்கலாம். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்களோ அந்த லக்னத்துக்கு 1, 5, 9, 1, 4, 7, 10 கிரகங்களோட தசாபுத்தியெல்லாம் நடந்ததுன்னா நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க கண்டிப்பாக. அது சனி உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். பொதுவாகவே சனி வந்து பாருங்கள், குருவோட சேர்ந்தோ சுக்கிரனோட தொடர்பில் ஏற்பட்டோ, இல்லை சனி சுபகிரகங்களோட வீட்டில் புதனோட வீட்லேயோ சுக்கிரனோட வீட்லேயோ இல்லை வளர்பிறை சந்திரனோட தொடர்பில் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சனி உங்களுக்கு நல்லது பண்ணுற சனியாக தான் உங்களுக்கு இருப்பார். அவர் வந்து பெருசாக அந்த 7.5 சனி உங்களுக்கு எடுக்க போகிறது கிடையாது. சனி பகை கிரகங்களோட சேர்ந்து யார், செவ்வாயோட சேர்ந்து, சூரியனோட சேர்ந்து, ராகுவோட சேர்ந்து, பாவகிரகங்களோட தொடர்பு ஏற்பட்டு உங்களுக்கு பாவகிரகங்களோட வீட்டு சனியோட வீட்லேயோ இல்லை செவ்வாயோட வீட்லேயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரனோட வீட்டில் இருந்தால் சனி கொடூரமாக உங்களை ஒரு வழி பண்ணுவார். சரிங்களா? ஏன்னா சனிக்கு பிடிக்காத வீடு சூரியன் சந்திரனோட வீடு. அவர் சனி மகரம் கும்பராசியில் அவர் சனி இருந்தால் கூட கெடுக்க தான் செய்வார். அவர் ராகுடைய செவ்வாயோடையோ சூரியனுடைய ஜாதகத்தில் தொடர்பில் இருந்தால் கண்டிப்பாக சனி கெடுக்கும் உங்களுக்கு. ஒரு நல்ல கிரகம் வந்து நல்ல கிரகத்தோடு இருந்துச்சுன்னா அது நல்லது பண்ணும். ஒரு கெட்ட கிரகம் இன்னொரு கெட்ட கிரகத்தோடு இருந்தால் மேலும் கெடுதல் பண்ணும். அதிகப்படியான கெடுதல் கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அந்த தசாபுத்தியில். அப்போ சனி கெடாமல் இருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி நடக்கக்கூடிய கிரகங்கள் சாதகமாக இருக்கணும். லக்னம் லக்னாதிபதி நல்லா இருக்கணுங்க. இந்த லக்னம் லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் நீங்கள் சமாளிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இப்போ லக்னம் கெட்டு லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா ஒரு மனுஷனால் சமாளிக்கவே முடியாது. அவங்களுக்கு தான் எல்லா சோதனையும் வரும். கடன் பிரச்சனை வரும், வேலை கிடைக்காம போகும், தொழில் அமையாது, நஷ்டமாக போகும் உங்களுக்கு. வாழ்க்கையில் போராட்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஏகப்பட்ட பணப்பிரச்சனை வரும் உங்களுக்கு. ஏன்டா வாழ்ந்தோம், ஏன்டா பிறந்தோன்னெல்லாம் யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா? தற்கொலை எண்ணங்கள் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த லக்னம் லக்னாதிபதி கெட்டவங்களுக்கு தான் இந்த அஷ்டம 7.5 சனியிலலாம் கண்டிப்பாக பாதிப்பு வரும். அதனால் மேசராசிக்காரங்களுக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு. கவனமாக இருங்க. அடுத்த வருஷமெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். நீங்கள் என்ன நட்சத்திரம், அஸ்வினியா, பரணியா, கார்த்திகா, என்ன பாதம், என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க, முதல் பாதமா இல்லை 2, 3, 4ஆம் பாதமா, என்ன அமைப்பில் இருக்குது, உங்கள் வயசு என்ன, இது இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் போயிட்டுருக்கீங்களா, முதல் சுற்று 7.5 சனியா, இல்லை 2ஆம் சுற்று 7.5 சனியா, இல்லை 3ஆம் சுற்று 7.5 சனியா, இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம டீப்பாக நம்ம தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா? ஆனால் உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்கிறனால சில விஷயங்கள், சில அனுபவங்கள், மனக்கசப்பு, மன சங்கடங்கள் கண்டிப்பாக போன வருஷத்துலேருந்து 2025லேருந்து உங்களுக்கு நடந்துட்டு தான் இருக்கும். அது எந்த ஒரு மேஷராசிக்காரங்க ஒத்துக்குவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணுங்கள். நீ என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.